திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி கனிமொழி செய்தியாளர்களை சந்திக்கும் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். நான் பதில் சொல்றதையும் காதுல வாங்கிக்கோங்க. எங்களுடைய கட்சியிலே அத்தனை பேரும் அத்தனை தொண்டர்களும் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய தலைவர் அவர். அதனால அதிமுக மாதிரி திமுக எந்த குழப்பமும் இல்லை. அதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதிமுக தயவு செய்து இல்ல ஒரு நிமிஷம், அதிமுக தயவு செய்து தமிழ் இல்ல தமிழ் இல்ல ஒரு நீங்க உங்களுடைய கனவுகள் ஆசைகள் எல்லாம் நிச்சயமாக நிறைவேறாது. திராவிட முன்னேற்ற கழகம் என்னைக்கும் ஒன்று. என்னங்க இல்லங்க, ஜெயா டிவியை உள்ள விட்டாங்களா இல்லையா? விட்டாங்களா? இல்ல இல்ல நிச்சயமாக இது இல்ல நிச்சயமாக இது வன்மையாக கண்டிக்க வேண்டிய ஒன்று. பத்திரிகையாளர்கள் எல்லா அரசியல்வாதிகளும் தனக்கு வேணுங்கிற போது பத்திரிகையாளர்களை தேடி ஓடுவதும், அவர்களை தவிர்க்க நினைக்கும் போது அவர்களை வாசல்ல காக்க வைக்கிறதும், பத்திரிகையாளர்களுக்கு எந்தவித மரியாதையும் அடிப்படை உரிமைகளும் கூட இல்லாத நிலையில அவங்க வைத்திருப்பதும், பெண்களை இரவு முழுவதும் வெளியில காக்க வைக்கிறதும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. இது நிச்சயமாக அவமானப்பட வேண்டிய ஒன்று. ஒரு காலத்துல நானும் பத்திரிகை துறையிலிருந்து வந்தவள் என்ற விதத்திலே உங்களோடு நானும் இருக்கிறேன். நிச்சயமாக இதை கண்டிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை தொடர்ந்து நடைபெறக்கூடாது. தலைவர் கலைஞர் அவர்கள் பத்திரிகையாளர்களுக்கு எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கக்கூடியவராக அவர் இருந்தார் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இதை தயவு நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. இவர்கள் தன்னுடைய வழியை மாற்றிக்கொள்ள வேண்டும். பத்திரிகையாளர்களை முதலில் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நான் பல முறை இதை பற்றி நான் பேசியிருக்கிறேன். நிச்சயமாக இந்த இப்படியே இது தொடர்ந்தால் நிச்சயமாக எழுப்புவோம். அதுதாங்க இப்ப அதிமுக எத்தனை அணிகளாக பிரிந்தாலும் யார் பிஜேபிக்கு அதிகமாக விசுவாசமாக இருக்கிறோம் அப்படிங்கறதுல தான் அவர்களுக்கு போட்டி இருக்குதே தவிர தமிழ்நாட்டை நல்ல விதமாக வழி நடத்துவதில் இல்லை.